வணக்கம். வாழ்க்கையில சும்மா நடக்கிற விஷயங்களுக்கு அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காம, ஒரு ஆபத்தான வியூகவாதியா, அதாங்க ஒரு டேஞ்சரஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டா உங்களை எப்படி மாத்திக்கிறது? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ஒரு செஸ் போர்ட்னா, நீங்க யாரோ நகர்த்துற வெறும் காயா இருக்க போறீங்களா? இல்ல மொத்த ஆட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் பிளேயரா மாறப் போறீங்களா? இன்னைக்கு இந்த தொகுப்புல அந்த ஆழமான ரகசியங்களை தான் நாம விரிவாக அலசப் போறோம். தந்திரம், துல்லியம், அப்புறம் நிரந்தரமான வெற்றி, இத நோக்கிய நம்ம பயணம் இப்போ தொடங்குது. சரி, ஆபத்தான அளவுக்கு புத்திசாலி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப அதிகமான ஐக்யூ இருக்கிறதோ, இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறதோ உங்க நினைவுக்கு வரலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது கிடையாது. ஒரு சூழ்நிலை வரும்போது அதோட ஆழம் வரைக்கும் மிகச்சரியா புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயம் நடந்தா அடுத்தது என்ன நடக்கும்னு முன்கூட்டியே கணிக்கிறது. சுத்தி எவ்வளோ பெரிய குழப்பம் இருந்தாலும் ரொம்ப துல்லியமா காய்களை நகர்த்துறது. இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இது எப்படி சாத்தியம்? இதை எப்படி நமக்குள் வளர்த்துக்கிறது? வாங்க ஒவ்வொன்னா பார்ப்போம். முதல் பகுதி, அடித்தளத்தை அமைத்தல், தெளிவு மற்றும் உணர்ச்சி. இப்போ ஒரு சாதாரண ஆளுக்கும் ஒரு ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஒரு செயலற்ற நுகர்வோர், அதாவது பாசிவ் கன்சியூமர், எப்பவுமே சுத்தி நடக்கிற சத்தங்கள்லயே மூழ்கியிருப்பாரு. இலக்குகள் தெளிவா இருக்காது, உணர்ச்சிகளுக்கு அடிமையாக செயற்படுவார், ஒரு பிரச்சனை வந்தா உடனே பதற்றப்படுவார். ஆனா ஒரு சுறுசுறுப்பான வியூகவாதி என்ன பண்ணுவார் தெரியுமா? தேவையற்ற தகவல்களை ஃபில்டர் பண்ணிடுவார். தன்னோட இலக்கு ஏன் தேவைங்கிறது ஆழமா வரையறுத்து, எப்பேற்பட்ட ப்ரெஷர்லையும் எமோஷனல் ஆகாம சிந்திப்பார். ஒரு தூண்டுதல் ஏற்படும் போது அதற்கும் தன்னோட ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளியை உருவாக்குவார். அந்த ஒரு சின்ன கேப் அதுதாங்க வெற்றியை தீர்மானிக்குது. நம்ம மூளை கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தாங்க. நீங்க எதை இன்புட்டா கொடுக்குறீங்களோ அதுவே தான் அவுட்புட்டா வெளியே வரும். ரொம்ப சாதாரணமான தகவல்களையும் தேவையில்லாத விவாதங்களையும் நெகட்டிவான சூழலையுமே உங்க மனசுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தா அதுலேருந்து எப்படி ஒரு ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜி வெளியே வரும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால உங்க மூளைக்கு போற இன்புட்ஸை, அதாவது நீங்க படிக்கிற விஷயங்கள், நீங்க பழகும் நபர்கள், உங்க சுற்றுப்புற சூழல், இது எல்லாம் அப்கிரேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். தரமான உள்ளீடுகள் மட்டும்தாங்க கூர்மையான சிந்தனைகளை உருவாக்கும். எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுனா எந்த உணர்ச்சியுமே இல்லாம ரோபோ மாதிரி இருக்கிறது கிடையாது. அது ஒரு கலை. அதீதமா சந்தோஷமா இருக்கும்போதோ இல்ல உச்சகட்ட பயத்துல இருக்கும்போதோ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். ஏன்னா அந்த நேரத்துல எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் பெரிய பிரச்சனையில தான் போய் முடியும். கோபம் வந்தா அதை அழிவு சக்தியா பயன்படுத்தாம உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிற ஒரு எரிபொருளா மாத்துங்க. எந்த நிலைமையிலையும் அமைதியா இருந்தீங்கன்னா அது பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை அப்படியே பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலா பயம்ங்கிறது உங்களை முடக்கிற எதிரி கிடையாது. நீங்க எதில் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு காட்டுற ஒரு டேட்டா, அவ்வளவுதான். அது அப்படியே அணுக பழகுங்க. பகுதி 2, வியூகவாதியின் கருவி தொகுப்பு, மனமாதிரிகள் மற்றும் வடிவங்கள், அதாவது மென்டல் மாடல்ஸ். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியது பிறகு நம்ம மூளைக்கு தேவையான அடுத்த முக்கியமான விஷயம் மனமாதிரி. இது ஒரு சிந்தனை கருவி. ஒவ்வொரு முறையும் ஒரு புது சூழ்நிலை வரும்போது உங்க உள்ளுணர்வை மட்டுமே நம்பி முதல்ல இருந்து உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா எவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ரொம்ப சோர்வாயிடும் இல்லையா? அதுக்கு பதிலா உலகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் சிக்கலான பிரச்சனைகளை வேகமா தீர்க்கிறதுக்கும் உதவுற ஷார்ட்கட்ஸ் தான் இந்த மனமாதிரிகள். இது ஒரு செஸ் பிளேயர் தன்னோட மூளையில பல நகர்வுகளை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி. இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இரண்டாம் நிலை சிந்தனை உலகத்தோட தலை சிறந்த சிந்தனையாளர்கள் பயன்படுத்துற ஒரு ரகசிய ஆயுதம் எது? ஒரு முடிவெடுக்கும்போது அதோட முதல் கட்ட ரிசல்ட் தற்காலிகமா ரொம்ப நல்லா தெரியலாம். உதாரணமா, நல்ல ருசியா இருக்குன்னு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதோ இல்ல ஒரு தற்காலிக லாபத்துக்காக தவறான பிசினஸ் முடிவெடுக்கிறதோ போல. முதல் நிலை சிந்தனை அங்கே முடிஞ்சிடும். ஆனா சரி, இதனால் அடுத்து என்ன நடக்கும், 5 வருஷம் கழிச்சு இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை கேட்டு அதோட நீண்டகால விளைவுகளை சிந்திக்கிறது தான் ஒரு உண்மையான புத்திசாலியோட அடையாளம். நம்ம அடிக்கடி பண்ற தப்பு என்ன தெரியுமா? பரிமாற்றத்துக்கும் தியாகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதது தான். நம்ம நேரத்தை கொடுத்து பணத்தை வாங்குறோம். இது வெறும் ட்ரேடிங், அதாவது பரிமாற்றம். ஆனா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் சக்சஸ் வேணும்னா பிரசன்ட்ல இருக்கிற சில சௌகரியங்களை நீங்க முழுமையா விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும். செஸ் விளையாடுறப்போ ஒரு பெரிய வெற்றிக்காக ராணிய தியாகம் செய்வாங்க பார்த்திருக்கீங்களா? அதுபோல ஃபியூச்சர்ல மிகப்பெரிய மதிப்பையும் வாய்ப்புகளையும் பெறணும்னா இன்னைக்கு சில விஷயங்களை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். இந்த ஷார்ட் டேர்ம் வசதிகளை தியாகம் செய்யறது மூலமா தான் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்க உருவாக்க முடியும். நான் எப்படி தோத்து போவேன்? வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருக்கிறப்போ போய் ஏன் இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுதா? கண்டிப்பா கேட்கணும். இதுக்கு பேரு தலைகீழ் சிந்தனை அல்லது இன்வர்ஷன். இது ஒரு அபாரமான உத்தி. வெற்றியை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறோமா? எதெல்லாம் செஞ்சா நம்ம தோத்து போவோம், எந்தெந்த தவறுகள் நம்ம கீழே தொல்லும் அப்படின்னு முன்கூட்டியே ஆக்ரோஷமா கணிச்சு அந்த தவறுகளை தவிர்க்கிறதுக்கான பாதுகாப்புகளை உருவாக்கினாலே போதும். தோல்விக்கான வழிகளை அடைச்சிட்டா வெற்றிக்கான பாதை ஆட்டோமேட்டிக்கா உங்க கண் முன்னாடி வந்து நிற்குங்க. பகுதி 3, நிகழ்வுகளை விட அமைப்புகளே முக்கியம், பாதைகள் மற்றும் கூட்டு விளைவு.
ஒரு நிகழ்வு சிந்தனையாளர், அதாவது ஈவெண்ட் திங்கர் எப்படி இருப்பாருன்னா, தினமும் வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறதே அவருக்கு பெரிய வேலையா இருக்கும். ஒரு நோய் வந்தா மூல காரணத்தை தேடாம மேலோட்டமான அறிகுறிகளுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். வில் பவரை மட்டுமே நம்பி சோர்வடைஞ்சு கடைசியில விதியை நோந்திப்பார். ஆனா ஒரு அமைப்பு சிந்தனையாளர் அப்படி கிடையாது. அவர் அன்றாட பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை தானியங்குபடுத்துற சிஸ்டம்ஸையும் ஸ்ட்ராங்கான பழக்க வழக்கங்களையும் உருவாக்குவார். ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு முடிவு எடுக்காம சரியான முடிவுகள் தானாவே எடுக்கப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை அவர் டிசைன் பண்ணிடுவார். காம்பவுண்டிங், இந்த கூட்டு விளைவுங்கிறது பணத்துக்கு மட்டும்தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உங்க பழக்கங்களுக்கும் கச்சிதமா பொருந்தும். இந்த கூட்டு விளைவோட டைம் லைன் நிஜமாவே ஒரு மேஜிக் தாங்க. நீங்க ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிற முதல் நாளோ இல்ல முதல் மாதமோ எந்த முன்னேற்றமும் கண்ணுக்கு தெரியாம ரொம்ப அமைதியா இருக்கலாம். உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். ஆனா நீங்க கிவ் அப் பண்ணாம அந்த அமைதியான சகிப்புத்தன்மையோட உழைக்கும்போது 1 அல்லது 5 வருஷத்துல உங்க செல்வம், ஆரோக்கியம், திறன்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. சின்ன சின்ன பழக்கங்கள் காலப்போக்கில் விசுரூபம் எடுக்கும். இந்த உலகம் எவ்வளோ வேகமா மாறிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நேத்து இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு பழசாயிடுது. இங்க பழைய தகவல்களை அப்படியே மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறத விட புது விஷயங்களை எவ்வளோ சீக்கிரமா எவ்வளோ ஆழமா கத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடாப்டபிலிட்டி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆயுதம். ஒரு புது சூழ்நிலையோ இல்ல புது தொழில்நுட்பமோ வரும்போது அதோட அடிப்படையை நீங்க எவ்வளோ வேகமா கேட்ச் பண்றீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எந்த சூழலிலும் உங்களை தனித்து நிக்க வைக்க போற அந்த அல்டிமேட் மெட்டா ஸ்கில் கத்துக்கிறது எப்படின்னு கத்துக்கிறது தான். இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, உங்கள் சக்தியை பெருக்குதல், நெம்புகோல் அல்லது லெவரேஜ் மூலம் செயல்படுத்துதல். உங்களை நீங்களே ஒரு நேர்மையான கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க நேரத்தை நீங்க வெறுமன செலவு பண்றீங்களா இல்ல முதலீடு பண்றீங்களா? இன்னைக்கு கிடைக்கிற வசதிக்காகவும் தற்காலிக சந்தோஷத்துக்காகவும் நேரத்தை செலவிடுறது எதிர்காலத்துல எந்த பலனையும் தராது. அது கிட்டத்தட்ட ஒரு காலியான பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. ஆனா அதே நேரத்தை உங்க புது ஸ்கில்லையோ நாலேஜ்லயோ இல்ல உங்க ஹெல்த்லயோ முதலீடு செஞ்சீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்க வேல்யூ பல மடங்கு உயரும். நேரத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்குற இந்த மைண்ட் செட் தாங்க ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட முதல் ஆயுதம். தனியாளா எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல வளர முடியாது இல்லையா? அங்கதான் நெம்புகோல், அதாவது லெவரேஜ் தேவைப்படுது. இது 3 விதமா வேலை செய்யும். விஷயம் கருவிகள். சரியான டூல்ஸை யூஸ் பண்ணும்போது உங்க வேலையோட வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். 2வது திறன்கள். கோடிங் இல்லனா ரைட்டிங் மாதிரி யுனிக்கான ஸ்கில்ஸ் இருந்தா கம்மியான எஃபர்ட்ல அதிகமான வேல்யூவை நீங்க உருவாக்க முடியும். 3வது மக்கள். உங்களை விட பல மடங்கு திறமையான ஆட்களோட சேரும்போது அது உங்க தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு உங்க ரிசல்ட்டை மனம் மலைச்சு போற அளவுக்கு பன்மடங்கா மாத்திரும். ஆனா இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை. இந்த லெவரேஜ் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போற அதே நேரத்துல அது உங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பையும் எதிர்பார்க்குது. லெவரேஜ்ங்கிறது ஒரு மல்டிப்ளையர். அது உங்க வெற்றியை மட்டும் பெருக்காது. உங்களுக்கு தெளிவான நோக்கம் இல்லாமலோ இல்ல நீங்க தவறான ஆட்களையோ தேர்ந்தெடுத்தா அது உங்க வீழ்ச்சியும் குழப்பங்களையும் அதே வேகத்துல பெருக்கிடும். அதனால இத சரியா ஹேண்டில் பண்ண டூல்ஸை கத்துக்கிறதுக்கும் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ரொம்ப பொறுமையும் கூர்மையான கவனமும் தேவை. நம்ம இதுவரைக்கும் பேசின எல்லாமே இந்த ஒரே வரியில அடங்கிடுங்க. புத்திசாலித்தனம் என்பது பிறப்பிலேயே நிலையா வர்றது கிடையாது. அது நாமளே டிசைன் பண்றது. உங்க ஜீன்ஸோ இல்ல சூழ்நிலையோ உங்க ஃபியூச்சரை முடிவு பண்றது இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்க மூளைக்கு நீங்க கொடுக்குற இன்புட்ஸ், நீங்க உருவாக்குற பழக்க வழக்கங்கள், தூண்டுதலுக்கும் உங்களோட ரியாக்ஷனுக்கும் நடுவில் நீங்க விடுற அந்த சின்ன இடைவழி, அப்புறம் நீங்க எடுக்கிற முடிவுகள், இது மூலமா உங்க அறிவாற்றலை நீங்களே ஒரு தலைசிறந்த இன்ஜினியர் மாதிரி டிசைன் பண்றீங்க. உங்க மூளை முழுக்க முழுக்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு களிமண் தாங்க. நாம இந்த தொகுப்போட முடிவுக்கு வந்துட்டோம். இனி உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு சும்மா ரியாக்ட் பண்ற பழக்கத்தை இப்பவே நிறுத்துங்க. அடுத்து என்ன நடக்கும்னு முன்கூட்டியே கணிச்சு உங்களோட முதல் ஸ்ட்ராட்டஜிக் மூவா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சவால் இதுதான். உங்க வாழ்க்கையோட எந்த சிஸ்டமை இன்னைக்கு நீங்க ரீடிசைன் பண்ண போறீங்க? அது உங்க டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல நீங்க டெய்லி பழகிற ஆட்களா இருக்கலாம். யோசிங்க, உடனே செயல்படுங்க. உங்க வெற்றிக்கான வியூகத்தை இன்னைக்கே இப்பவே தொடங்குங்க. மீண்டும் ஒரு சிறப்பான தொகுப்பில் சந்திப்போம்.